friend ஒருத்தர் மீட் பண்ணுவேன். He's from South America. Yeah bro. What's up? Hey. It's one of the biggest slums in Bangkok. வந்துட்டோம் அண்ட் கீழே இறங்கணுன்னே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணுவேன். ஹீஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. யோ ப்ரோ. What's up? Hey. ஸோ அவர் கூட தான் இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்க்ரான். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல், தாய் ஃபெஸ்டிவல். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே வந்து இந்த சாங்க்ரானுக்கு நம்ம தாய்லாண்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த ஃபெஸ்டிவலை நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நம்ம எங்கே சாங்க்ரான் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னாக்கா இன் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்லம்ஸ் ஆஃப் பேங்காக். அண்ட் அது வந்து க்ளாங்டாயின்றாங்கோ அந்த பேர், அந்த பிளேஸ். ஸோ அங்கே தான் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். ஜாஸ்தி பேர் போகிறதும் இல்லை அண்ட் போகிறதுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் இந்த இன்னும் கூட ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், அப்புறமா ஆல் தீஸ் இல்லீகல் திங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அங்கே ஆனால் கேள்விப்பட்டது என்னன்னா அதுவும் நடக்கும், பட் அட் த சேம் டைம் ஜனங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு. ஸோ அதான் போயிட்டு அங்கேயும் அவங்க கூட ஒரு பார்க்கலாம், அவங்க கூட ஒரு செலிப்ரேஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் போயின்னுக்குறோம். அந்த பையன் மெட்ரோ இறங்கின உடனே ஸ்டேஷன் அவ்வளோ எம்டியாக இருக்குது. ட்ரெய்லரே சும்மா பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியா பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஏரியாலாம் இப்படி அப்படின்னு. ஆனால் மெட்ரோ இறங்கினா இங்கே பாருங்க, லிட்டரலாக எவ்வளோ இல்லை, மெட்ரோ ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. தலைவன் ஜாக்கு ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டுன்னு அவன் பாட்டுக்கு வீடியோ போட்டுன்னு வந்துக்கிறான். எனக்கு கல் விட்டுனுக்குது. டேய், அவனுக்கு இந்த ஏரியா பற்றி தெரியாது. நான் தான் பெருமையாக சொல்லிட்டேன், ஓகே இந்த ஏரியா கூட்டின்னு போகிறேன் ப்ரோ, செம்மையாக இருப்பாங்கல்லாம், வேறு லெவல் ஃபன்னு. அவனும் ஓகே ப்ரோ லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னே அவன் என்ன ப்ரோ ஏரியா காலியாக இருக்குன்றான். அவனுக்கு இன்னும் மேட்ரே தெரியாது. மேட்ரு வந்து சொல்ல நான் ஃபுல்லாக பார்க்கலாம். அவன் அங்கே போயிட்டு இருக்கீங்கன்னா தான் சொல்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்தவர் மாஸ்க் காமிச்சுன்னே இருக்கிறாரு, புதுசாக பேசுகிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைரெக்ஷன் தெரியாமல் கூகுள் மேப்ஸ் பார்த்துருந்தேன். அவர் டக்குன்னு ஒரு தாய் லோக்கல் ஆப்போசிட் வந்திருக்கும் போது இவர் சடனாக போயிட்டுனா குசுன்னாரு. பேஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட் எடுக்கிறோம். நான் டி எந்த பாஷைடா பேசினேன்னாக்கா நான் தாய் பாஷை பேசினேன் ப்ரோன்றான். எப்படா உனக்கு தெரியணும் ப்ரோ, அதான் கற்றுக்கினான்றான். ஹே ப்ரோ, how do you say hi, how are you in Thai? Sawasdee krap. Hello krap. Ni krap. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வேற மாதிரி பாருங்கலாம். நம்ம இருக்கிற ரோடு தான் இந்த ஃபுல் பேங்காக்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு ஏரியா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன் சீரியஸாக. ஹலோ, அவங்க பாட்டுக்கு ஜனங்க அவங்க பாட்டுக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. உங்களுக்கு காமிக்கிறேன், நான் வேணா பாருங்க முன்னாடி. இது எவ்வளோ பெரிய இடம்னாக்கா ஒன்ஸ் உள்ள வந்து மாட்டிக்கினா எப்படி போகிறதுனே தெரியல. இவன் என்னன்னாக்கா போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் தாய் பாஷை தெரியும்டா எனக்குன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். மாட்டான் சாரு. ஒரு கடைக்கு உள்ளே இருக்கிற எல்லா கடைக்கிட்டையும் போயிட்டு தாய்லாந்து லாங்குவேஜில் பேசி அவங்கள அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறான். எனக்கா டேய் இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா லிட்டரலாக இங்கே ஒரு இடம் இங்கே. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து
சின்ன சின்ன சந்துங்கோ சின்ன சின்ன இடம். Okay, so yeah, that's what she was telling. She told to go. Yeah, she was trying to tell us about the pool. That's what happened. Oh. இப்போ ஆல்மோஸ்ட் மெயின் ரோடு போயிட்டோம். இங்கே தான் இருக்கு போகுது. தேங்க்யூ. பையன் பூசி விட்டான். இப்போ தான் பூசி இருக்கிறான் ஃப்ரெஷ்ஷாக. அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கே பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணிட்டான் பையன், பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸு. தலைவன் ரெடி ஆகிட்டு அடிக்கிறதுக்கு. மூஞ்செல்லாம் இது ஆக்சுவலாக சந்தனம்னு நினைக்கிறேன், சாண்டில்வுட் தான் இது. மூஞ்சில் தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு ஹாப்பி சங்கரான்னா போடா டேஷின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பையன் பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி தாய் பாஷெல்லாம் பேசி அவன்கிட்ட கலரே பூசி தண்ணியாக அடிக்கூடாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி வந்துக்கிறான். எவனை பார்த்தாலும் டான்ஸ் ஆடுறான். எப்பா சாமி, எங்கே பாரு சடனாக ஒருத்தனை பார்க்குறான் ரோட்டில், டக்குன்னு அவன் பாஷையை பேசிட்டு அவங்க கூட டான்ஸ் ஒரு ஸ்டெப் போடுறான். செம்மையாக பண்ணுறான்ப்பா, செம்ம என்டர்டெயின்மெண்ட், செம்ம டைம் பாஸ் ஆனான். ஓகே, ஒரு செம்ம மேட்ரு ஒன்று, சம்பவம் என்ன ஆயிட்டுனாக்கா, நான் அந்த பாஸ்போர்ட் எங்கே போனாலும் கூட போவேன்றதுனால முன்னாடி ஒரு பவுச்சில் வச்சுருந்தேன். ரூமுக்கு பர்ஸை ஓப்பன் பண்ணுறேன், ஒரே அந்த பாஸ்போர்ட் எப்படி ஆயிட்டுக்குன்னா ஒரு ரணகோலத்தில் இருக்குது, சும்மா ரத்தமாக ஊற்றுது. அவன் ஸ்டாம்பு குத்துனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா பேஜுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி எப்பா பார்க்கவே கொடூரமாக இருக்கு. ஓகே, ஸோ இதான் நம்ம பாஸ்போர்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு பேஜ் ஓகே, ஒன்றுமே இல்லை, லைக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்குது. ஸோ இது நம்ம சென்னையிலேருந்து மைக்ரேட் ஆகும்போது குத்தின ஸ்டாம்ப். அண்ட் இது பேங்காக்ல லேண்ட் ஆகும்போது போட்ட ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்ப்பு தான் கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிட்டுக்குது. சரி, என்ன பண்ணுறதுன்னு மைண்டே ஓடல.
తిట్టలే నాగదో రాజనకి అనగ దత్త తిట్టలే